ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். நீங்கள் வீட்டில் பேன் கேக் செஞ்சுருக்கீங்களா? இன்னும் ட்ரை பண்ணது இல்லையா? அப்போ இந்த ரெசிபியை மறக்காமல் பாருங்கள். நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அது நம்ம இன்றைக்கி பனானா பேன் கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 வாழைப்பழம் நான் எடுத்துக்கிறேன். அதை நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் கூட பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி பனானாவை எடுத்துக்கோங்க. நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்ல இந்த பனானா பேன் கேக் ரொம்ப ஹெல்த்தி கூட. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் 2 எக் எடுத்துக்கிறேன். இந்த 2 எக்கையும் இந்த நம்ம பனானா ஸ்மாஷ் பண்ணதோடு கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே இப்போ நம்ம நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு குழந்தைங்க கிட்ஸ் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம், நல்லாவே இருக்கும். இல்லை உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ ஸ்கூல் விட்டு வந்தோடனே டக்குன்னு செய்கிற மாதிரினா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நம்மளோட பேன் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மாவு பதத்துக்கு நீங்கள் தோசை ஊற்றுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. பாருங்கள், நம்ம பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தோசை கல்லையோ இல்லை ஒரு பேனில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மேலே பட்டர் ஆர் கீ அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலாக எதுவும் யூஸ் பண்ண வேணாம். நல்லா சூப்பராகவே நல்லா வரும் சாஃப்டாக. ஸோ நம்ம பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு, பனானா பேன் கேக்கு. பாருங்கள், இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கலந்துருக்க அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 பேன் கேக்கு இந்த சைஸுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் எக்கோட அளவு, பால் அளவு, கோதுமை அளவு எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள், நீங்கள் இது மேலே குழந்தைங்களுக்கு வீட்டில் சாக்லேட் சிரப் இருந்தால் அது ஊற்றி சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஹனி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹனி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பேன் கேக் செய்யணுன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம பனானா பேன் கேக் சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பஃபியாகவும் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.